வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரிவி. இன்றைக்கி நம்ம நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 126வது மலர் கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 10/5/2024 முதல் 20/5/2024 வரை நடைபெறுகிறது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸாக அடல்ட்டுக்கு 150 ரூபாயும் சில்ட்ரனுக்கு 75 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தடவை டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தோம் அப்படின்னோம்னா மலர்களாலே அலங்கரிக்கப்பட்ட ஆர்ச் நம்மளே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை தாண்டி உள்ளே போகும்போது 126வது மலர் கண்காட்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற விதமாக பூக்களாலேயே 16,000 பூக்களை கொண்டு இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பூக்கள் இங்கே இருக்கா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட விதமாக எக்கச்சக்கமான பூக்கள் இங்கே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. மற்ற நாட்களில் வந்தால் நிஜமாலுமே இவ்வளோ பூக்களை பார்க்க முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். 150 ருபீஸ் என்ட்ரி ஃபீ போட்டிருக்காங்களே, ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா அவ்வளோ பூக்களை இங்கே உங்களால் பார்க்க முடியும். பாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக மழை விட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறனால கிளைமேட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே உங்களுக்கு வெயிலில் இருந்துட்டு இங்கே மேலே ஊட்டிக்கு வரும் பொழுது நீங்கள் இந்த கிளைமேட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். பொட்டானிக்கல் கார்டனில் தான் இந்த ஊட்டி ஃப்ளவர் ஷோ நடைபெற்றிருக்கு. அதனால் உங்களால் ஈஸியாக இந்த இடத்த ரீச் பண்ண முடியும். சம்மருக்காக இப்போ ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பஸ்ஸில் கூட இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த பூக்களையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களை கவரும் விதமாக 1,00,000 பூக்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு அமைச்சிருந்தாங்க. அது ரொம்பவே அருமையாக இருந்தது. அதை தாண்டி ஊட்டி மலையில ரொம்பவே தத்ரூபமாக பூக்களால் வடிவமைச்சிருந்தாங்க. அதில் அந்த புகை போகிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை தாண்டி வந்தோம் அப்படின்னா மலர்களாலேயே அங்கங்கே செல்ஃபி பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஒரு மலரில் தேனி தேர்ந்தெடுக்கிற மாதிரி தத்ரூபமாக அமைச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஐ லவ் ஊட்டின்னு எழுதி அதை சுற்றிலும் மலர்களாலேயே ஒரு செல்ஃபி பாயிண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. தென் முயல்குட்டி கேரட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஹார்டின், நிறைய இடத்துல பூக்களாலேயே ஹார்டின் ஷேப் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிரமிட், ஒரு 2 பிரமிட் பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பூக்களால் வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு குட்டி பிரமிட், அது பக்கத்துலேயே ஒரு பெரிய பிரமிட். தென் பொக்கே ஒன்று இருந்தது பாருங்கள். அது ரொம்பவே பெருசாக எல்லாரையும் கவரும் விதமாக இருந்தது. ஈவினிங் 7 o'clock இங்கே லேசர் ஷோ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிவி.